இறைவனை நோக்கிய ஆன்ம தேடல் அதிக தாகம் கொண்டவனா நீங்க. அப்போ இன்றைய இந்த அலசல் உங்களுக்கானது. இப்போ நாம் ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் உடைந்த எலும்பு ஒரு எக்ஸ்ரே எந்திரம் மிக துல்லியமா காட்டிடும். இதுதான் பிரச்சனை, இதுதான் அதற்கான தீர்வு என்று நாம் கண்களால பார்த்து விடலாம் இல்லையா? ஆமா, அறிவியல் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிவான அளவுகோலும் தருகிறது. இந்த எக்ஸ்ரே எந்திரம் மாதிரியே நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணத்துல ஒரு உண்மையான குருவையும் போலி குருவையும் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னு மிக துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் வண்ணமாக இருக்க போறதுதான் இன்றைய இந்த ஒழுகல் ஒடுக்கத்தோட 3வது பாடல். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, குருவே சரணம் குருவே துணை. திருவருட் பிரகாச வள்ளலார் தெய்வீக திருவடிகளே சரணம். திருஞான சம்பந்த பெருமான் தெய்வீக திருவடிகளே சரணம். சீர்காழி கண்ணுடைய வள்ளல் தெய்வீக திருவடிகளே சரணம். திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் தெய்வீக திருவடிகளே சரணம். இந்த 3வது பாடல் வெறும் ஆன்மீக போதனைகளை மட்டும் நமக்கு வழங்கவில்லை. மனித சிந்தனை எப்படி உருவாகிறது, மொழியின் ஆணிவேர் எங்குள்ளது, அந்த அறிவாற்றலின் தொழில்நுட்ப எல்லைகள் என்ன என்பது போன்ற ஆழமான உளவியல் அடிப்படைகளையும் இது கூறுது. மேலும் இங்கு உண்மை குருவ ஆச்சாரியனும் போலி குருவ அனாச்சாரியனும் சொல்றாங்க. சரி, பாடலுக்குள்ள போகலாம் வாங்க. கூலி தொழிலாளர் கொண்டு விற்போர் போன்ற குரு வேலை பவடிகளை மேவாதே, காலம் போல் பார்த்திருக்க வைத்த பரமகுருவை பரவ வார்த்தையிலே தீண்டா மனம். இந்த பாடலின் கட்டமைப்ப கூர்ந்து கவனிச்சா அது ஒரு மாணவனை படிப்படியா எப்படி வழி நடத்துகிறது என்பது நமக்கு தெளிவா புரியும். நேரடியா சென்று மெய்ப்பொருளை தேடுன்னு அது சொல்லல. எப்படி சொல்லுது? முதல்ல ஒரு மாணவன் எதை நிராகரிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நடைமுறை உலக அறிவை கொண்டு பட்டியலிடுகிறது. அதாவது போலியான குருமார்களை பற்றி சொல்வதை குறிப்பிடுறீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. போலியான குருமார்களை கூலி தொழிலாளர் கொண்டு விற்போர்னு 2 ஒப்பீடுகளுடன் ஒப்பிட்டு சொல்றாங்க. இவர்களுடைய தன்மை என்னவாக இருக்கும்? கூலி தொழிலாளர்னா தினசரி கூலிக்கு வேலை செய்து வேலை கொடுத்தவர்கிட்ட இருந்து கூலி வாங்குற தொழிலாளி. இங்க கொண்டு விற்போர்னு யாரை குறிப்பிடுறாங்க? ஒரு பொருளை கொண்டு ஒரு பொருளை விற்கும் வணிகரை, அதாவது பொருட்களை லாபத்திற்கு விற்கிற வியாபாரியத்தான் கொண்டு விற்போர்னு குறிப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம், ஆன்மீகத்தையும் வியாபாரத்தையும் ஒப்பிடுறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஒரு கூலி தொழிலாளி உழைக்கிறாரு, அதுக்கான கூலிய வாங்குறாரு. வியாபாரி பொருளை கொடுத்து லாபம் பாக்குறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதை ஏன் குருவுக்கு ஒப்பிடணும்? ரொம்ப சரியான கேள்வி. உலக இயல்புல உழைப்புக்கு ஊதியம் வாங்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த உலக இயல்புக்கு அப்பாற்பட்டது இல்லையா? ஓ, அந்த அர்த்தத்துல சொல்றீங்களா? ஆமா, ஒரு தொழிலாளியோ வியாபாரியோ எப்படி தங்களோட உழைப்பையோ பொருளையோ கொடுத்துட்டு அதுக்காக பணத்தையோ இல்ல வேற ஏதாவது லௌகீக பலனையோ உடனே எதிர்பார்க்கிறாங்களோ அது போலவே சில குருமார்கள் செயல்படுறாங்க. அதாவது ஆன்மீகத்தையே ஒரு பிசினஸ் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இதத்தான் உரையாசிரியர் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளும் கூலி தொழிலாளர் கொண்டு விற்போர் போன்று பிறருக்கு கிரியைகளை செய்து காட்டியும் உபதேசங்களை கூறியும் அவர் கையில் அறுத்தம் பறிக்கும் தமக்கு இயையாத குருவென்னும் பெயர் கொண்ட தொழில் செய்யும் பகடி கூத்தாடிகளை மானா நீ மெய்குரு என்று அடையாதேன்னு சொல்றாரு. அதாவது மாணவர்களுக்கு சில மாயையான கிரியைகளை செய்து காட்டியும் காற்றில் வார்த்தைகளை உபதேசங்களாக கூறியும் அவர்களிடம் உள்ள பணத்தை பறிக்கிறார்கள்னு சொல்றீங்க. ஆமா, தான் கற்றுக்கொண்ட மந்திரங்களை கூறி அர்ச்சனைகள் செய்வது, யாகம் வளர்ப்பது போன்ற சிலை வழிபாட்டு முறையை தன்னிடம் வருபவர்களுக்கு செய்து காட்டியும் தனக்கு தெரிந்த ஆன்மீக தகவல்களை உபதேசங்களாக கூறியும் தன்னை நம்பி வந்தவர்களிடமிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணம் வாங்குவதை தான் அறுத்தம் பறிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓ, இதன் மூலம் தமக்கு இயையாத குரு என்னும் பெயர் கொண்ட தொழில் செய்யும் பகடி கூத்தாடிகள்னு உரையில சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. தமக்கு இயையாத குரு என்றால் குருவுக்குள்ள எந்த தகுதியும் இல்லாதவங்க, தாங்களே இன்னும் அறியாமையில இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்க கொடுக்கறது ஞானம் இல்ல, வெறும் தகவல் பரிமாற்றம். அதுக்காக உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க. இப்ப புரியுது. நம்ம கடையில போய் பணம் கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி இவங்க கிட்ட காணிக்கை
பேச்சு கட்டணம், நன்கொடைங்கிற பேர்ல காசை கொடுத்துட்டு எனக்கு அமைதியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு நாம் கேக்குறோம். சரியா? ஆமா, அவங்களும் ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டு தான் சொல்றாங்க. இது கேக்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஆன்மீகம்னாலே ஒரு தூய்மையான விஷயம்னு நம்பி போகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விழிப்புணர்வு. இவர்களை பகடி கூத்தாடிகள் என்று மிக கடுமையாக உரை விமர்சிக்கிறதே. பகடி கூத்தாடிகள்னா யாரு? பகடி கூத்து அப்படின்னா உள்ளது போன்று இல்லாததை காட்டும் வெளிவேடம் அல்லது அகசிய கூத்துன்னு உரை சொல்லுது. அதாவது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய வேஷம் போட்டுறது. கரெக்டா? சரியா சொன்னீங்க. உள்ள எந்த விதமான மெஞ்ஞானமும் இறை அனுபவமும் இல்லாம வெளியில பாக்குறதுக்கு மகா ஞானிகள் மாதிரி நடிக்கிற நிலை. பழங்காலத்துல ஊர் திருவிழாக்கள்ல பகடி கூத்தாடிகள்னு இருப்பாங்க. ராஜா மாதிரியோ சாமி மாதிரியோ வேஷம் போட்டு ஆடி நடிப்பாங்க. ஆமா, அந்த வேடம் பாக்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமா இருக்கும். ஆனா வேஷத்தை கலைச்சிட்டா அவங்க சாதாரண மனுஷங்க தான். அத போலதான் இந்த போலி குருக்களும் ஆடம்பரமான உடைகள், ஆச்சரியமூற்ற பேச்சுக்கள், மேஜிக் வித்தைகள்லாம் கூட செஞ்சு தங்களை பெரிய ஞானிகள்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. உள்ள ஆணவமும் வெளிய பகட்டுமா இருப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். நாம ஏன் இவ்வளவு ஈஸியா இந்த பகடி கூத்தாடிகள் கிட்ட ஏமாந்துடுறோம்? மிகவும் புத்திசாலியா இருக்க மனுஷங்க கூட ஆன்மீகம்னு வரும்போது மட்டும் ஏன் இந்த வெளி விஷயத்த பார்த்து மயங்குறாங்க? இங்கதான் மனித உளவியலோட ஒரு பலவீனம் வெளிப்படுது. மாணவர்களாகிய நாம எப்பவுமே கடினமான பாதையை தவிர்த்துட்டு ஷார்ட்கட், அதாவது குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறோம் தானே? உண்மைதான். உடனே ஞானம் கிடைச்சிடணும், சீக்கிரமா இறைவனை அடைஞ்சிடணும்னு நினைக்கிறோம். சரியா சொன்னீங்க. ஒருத்தரோட ஆடம்பரமான பேச்சையோ அவங்க சொல்ற செய்யற மந்திர தந்திரங்களையோ பார்த்து இவர்தான் நம்மள ஈஸியா கரையேத்த போற மெய் குரு அப்படின்னு முழுசா நம்பிடுறோம். நம்மளோட இந்த அறிவியமா வச்சுதான் அவங்க வியாபாரம் பண்றாங்க. மிகச்சரி. போலிகளை கண்டுபிடிக்க உலக அறிவு போதும். ஆனா பகடி கூத்தாடிகளை அடையாளம் காண ஒருவருக்கு பகுத்தறிவு நிச்சயம் தேவை. அதனாலதான் அப்படிப்பட்டவங்களை மானா நீ மெய்குரு என்று அடையாதே அப்படின்னு நேரடியா இந்த பாடல் எச்சரிக்குது. உண்மை தேடல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தற்காப்பு கவசம் தான். கோழிகள் கிட்ட போய் நேரத்தையும் பொருளையும் முக்கியமா நம்ம தேடலோட தீவிரத்தையும் இழந்துடக்கூடாதுன்னு இந்த பாடல் ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. இப்போ ஒரு மாணவன் தன்னிடம் உள்ள பகுத்தறிவை பயன்படுத்தி இந்த வெளி வேடங்களை எளிதாக கண்டறிந்து நிராகரிக்க முடியும். போலிகளை நிராகரிப்பது வேறு, உண்மையான பரமகுருவை சென்றடைவது வேறு. போலிகளை விளக்கிய பிறகு பாடல் ஒரு கட்டளை இடுகிறது. அக்குருவை அடைவி என்று கூறுகிறது. எப்படி அடைவதுன்னு பாடலே அடுத்து மிக தெளிவாக கூறுகிறது. வார்த்தையிலே தீண்டாமனம் என்று. வார்த்தையிலே தீண்டாமனம். அவரை பற்றி பேச வார்த்தையும் இல்ல, அவரத்தோட மனமும் இல்லை. இது மனித அறிவாற்றலின் மிக அடிப்படையான எல்லையை சுட்டிக்காட்டும் ஒரு தத்துவார்த்த பிரகடனம். இங்கு சூக்குமை வாக்கு என்ற ஒரு பதத்தை உரை மிக நுட்பமாக கையாளுகிறது. சூக்குமை வாக்கு என்பது ஒளியின் தோற்றுமை சரிதானே? வாக்கு என்றால் என்ன? நாம் ஒரு வார்த்தையை பேசுகிறோம் என்றால் அது நேரடியாக உதடுகளிலிருந்து வருவதில்லை. அது முதலில் தொப்புளிலே, அதாவது உந்தியிலே ஒரு நுட்பமான நாத வடிவாய் ஒரு அதிர்வாக தோன்றுகிறது. பிறகு அது எண்ணமாக மாறி அதன் பின்பே ஒளியாக வெளிவருகிறது. ஓ, இதைத்தான் சூக்குமை வாக்கு, வார்த்தை தோற்றற்கு முதற் காரணமாய் உந்தியிலே நாத வடிவாய் நிற்கும் ஒரு சக்தி அப்படின்னு உரையில சொல்றாங்களா? ஆமா, இது மனித மொழியின் உயிரியல் மற்றும் ஆன்மீக அடித்தளம். ஆனா உரையாசிரியர் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் பரமகுரு சூக்குமை வாக்குக்கும் தற்போதமும் கடந்த சிவமென்று அறிவிக்க வேண்டி வார்த்தையிலே தீண்டாமனம் என்று சொல்றாரே. ஆமா, பேசுவதற்கான முதல் வித்து ஆணிவேர் இந்த சூக்குமை வாக்குதான். இங்க ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப சவால் என்னன்னா, பரமகுரு இந்த ஆதிமூல சக்திக்கும் அப்பாற்பட்டவர். நமது அளவுகோலோ உந்தியிலே உருவாகும் எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களுக்கே எட்டாத ஒருவரை மனித மனம் எப்படி தன் பகுத்தறிவால் தேடி அடைய முடியும்? எல்லையற்ற பரமகுருவை ஒரு எண்ணிக்குட்பட்ட வார்த்தைகளால எப்படி அடைய முடியும்? ஒரு சின்ன கொள்ளைய வச்சுக்கிட்டு கடலோட ஆழத்தை அளக்க முடியுமா? அளக்க முடியாதது போல
மனதை கொண்டு மனதை கடந்தவரை அளக்க முடியாது என்பதுதான் இங்குள்ள மிகப்பெரிய சவால். சூக்குமை வாக்கு பற்றிய உரை விளக்கம் மிக நுட்பமானது. மனதின் ஆணி வேறால் அவரை தொட முடியாது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் மனம் நேரடியாக அவரை தொட முடியாததால் தான் ஆசிரியர் ஒரு மிக சிறந்த மாற்று வழியை, ஒரு தத்துவார்த்த ஒப்புமையை முன்வைக்கிறாரா? ஆமா, அதுக்குதான் இந்த பாடல் ஒரு பிரம்மாண்டமான ஓமையை பயன்படுத்துது. காலம் போல் பார்த்திருக்க வைத்த பரமகுருவை பரவன்னு சொல்லுது. கால தத்துவம் ஒப்புமை அருமையானதுதான். ஆனால் அது எவ்வாறு ஒரு மாணவன் குருவை அடைய உதவும்? கால தத்துவம் நேரடியாகவே குருவின் தன்மையை தர்க்க ரீதியாக புரிந்து கொள்ள உதவுகிறது. இப்போ பிரபஞ்சத்தின் இயக்கத்தை கவனிங்க. சூரியன் வலம் வருவதாலதான் நாளிகை, நாள், மாதம், இருது, வருடம், யுகம் போன்ற கால பேதங்கள் தோன்றுகின்றன. ஆமா, சூரியன் தான் காலத்தின் ஆதாரம். நீங்க சொல்ற காலத்தை அடிப்படையா வச்சு பார்த்தா 4.32 மில்லியன் ஆண்டுகளை ஒரு சதுர யுகம்னு அறிவியல் கூறுது. இந்த கால அளவுகளின்படி பார்க்கும்போது நம்ம பூமி வலம் வருகிற இந்த சூரியனோட ஆயுட்காலம் 10 பில்லியன் ஆண்டுகள். இது போன்ற எண்ணற்ற சூரிய குடும்பங்களை கொண்ட பிரபஞ்சத்தோட வயசு 13.8 பில்லியன் ஆண்டுகள்னு விஞ்ஞானம் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கு. 311 ட்ரில்லியன் ஆண்டுகள்னு விஞ்ஞானமும் கூறுது. இப்ப தெளிவா புரியுது. இப்படி எண்ணிலடங்கா சூரியன்களும் பிரபஞ்சங்களும் தோன்றி தொழில்பட்டு மறைந்தாலும் இந்த கால தத்துவம் மட்டும் எந்த மாறுபாடும் இல்லாமல் அந்த பிரபஞ்ச மாற்றங்களாலும் தாக்கப்படாமல் இருப்பதால் கால தத்துவத்தை உண்மை குருவோடு ஒப்பிடுறாங்களா? சரியா சொன்னீங்க. நாம் நேரத்தை அழைக்கிறோம். நேரம் மாறிக்கொண்டே இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் காலத்திற்கு எந்த ஒரு மாற்றமும், அதாவது திரிவும் ஏற்படுவதில்லை. காலம் எப்படி எதனோடும் தாக்கற்று தனக்கு ஒரு திரிவின்றி இருக்கிறதோ அதே போலதான் பரமகுருவும் இருக்கிறாருன்னு பாடல் சொல்லுது. அருமையான விளக்கம். மாயையின் கருவிகளால் பிரபஞ்சங்கள் தோன்றினாலும் அவற்றுக்கு ஆதாரமாக இருக்கும் கால தத்துவம் போல் பரமகுரு எதனோடும் தாக்கற்று இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய அறிவார்ந்த திறப்பு! ஒரு மாணவன் இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் மாயையும் கூர்ந்து கவனிப்பதன் மூலம் இதன் பின்னால் சலனமற்று இருக்கும் பரமகுருவின் இருப்பை அறிவுபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். உண்மைதான். பரமகுரு காலத்தை போல இருப்பார். மாயை தாக்குதல் அற்று அருளே வடிவாக இருப்பார்னு உரை கூறுகிறது. அருளே நம் குரு. இதைதான் தாக்கற்று இருந்த கால தத்துவம் போலன்னு உரையில சொல்றாங்க. ஆமா, போலி குருக்கள் பொருள், புகழ், பதவி முதலிய உலகியல் போகங்கள் மேல ஆசை வச்சு மாநில சிக்கி தவிப்பாங்க. ஆனா பரமகுருவோ அருளே வடிவாக கிருபாநோக்கம் வைத்து மாணாக்கனை சுட்டற்றிருக்க செய்வார். அதாவது தர்போதத்தை இழக்க செய்வார். ஆனா எனக்கு ஒரு டவுட். எப்படி ஒரு குரு எந்த உபதேசங்களும் செய்யாம, சொற்பொழிவுகளும் ஆற்றாம, வித்தைகள் எதுவும் கற்றுக் கொடுக்காம ஒரு மாணவனை திருத்த முடியும்? இங்குதான் மிக ஆழமான ஒரு ஆன்மீக உண்மைய சீர்காழி கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்றாரு. அருளே வடிவாக இருக்கிற உண்மையான பரமகுருவின் கிருபா நோக்கம், அதாவது கருணை நிறைந்த அந்த அருள் பார்வை, அதிதீவிர பக்குவியாகிய மாணாக்கனது அறியாமையை, தற்போதத்தை சுட்டு எரிச்சிடும்னு. இது மனித அகந்தையின் அல்லது ஈகோவின் முழுமையான சரணடைதலை குறிக்கிறது. இதுதான் இங்குள்ள மிகப்பெரிய முரண்பாடே. பரமகுருவை மாணவன் தன் அறிவார்ந்த தேடலால் கண்டடைவதில்லை. மாறாக உரை கிருபா நோக்கம் என்ற ஆழமான வார்த்தையை பயன்படுத்துகிறது. பரமகுருவின் அருட்பார்வை மட்டுமே மாணவனை மாயையில் இருந்து மீட்கும் ஒரே தொழில்நுட்பமாக இங்கு செயல்படுகிறது. எப்போது மாணவனின் பகுத்தறிவும் தர்க்கமும் தன் எல்லையை உணர்ந்து முழுமையாக செயலிழக்கிறதோ அப்போதுதான் கிருபா நோக்கம் செயல்படுகிறது. இது மாணவனின் செயல் அல்ல, குருவின் வெளிப்பாடு. அதனாலதான் அருளே திருவருளே வடிவான குருவின் கிருபா நோக்கம் மாணாக்கனை சுற்றட்டு இருக்க செய்யும்னு சொல்றாங்களா? ஆமா, அப்படிப்பட்ட அருளே வடிவான பரமகுரு மாயை சிக்கி தவிக்கின்ற மாணவனை விடுவிக்க எந்த ஆரவாரமான செயல்களையும் பண்றதில்ல. அவருடைய இருப்பு அந்த சலனமற்ற தூய்மையான நிலையை ஒரு பெரும் சக்தியாக செயல்படுகிறது. ஒரு இருண்ட அறைக்குள்ள ஒரு சின்ன விளக்கு கொண்டு போனா அந்த விளக்கு இருளோட சண்டை போடுறது இல்ல, அதோட இருப்பே இருளை போக்கிடுது. அது போல மிகச்சரியா சொன்னீங்க.
அது போலதான் பரமகுருவின் அந்த கிருபா நோக்கம் மாணவனுடைய தர்போதத்தை சுட்டெரிக்குது. கிருபா நோக்கம் மிக, அதை நான் மறுக்கல. ஆனா நீங்க கூறுவது போல் இது மாணவனின் தற்போதத்தை முழுமையாக செயலிழக்க செய்கிறதா என்பதை உரையின் இறுதி வரியை வைத்து நாம் கட்டாயம் பரிசீலிக்க வேண்டும். எந்த வரிய சொல்றீங்க? பரமகுரு சூக்குமை வாக்குக்கும் தற்போதமும் கடந்த சிவமென்று அறிவிக்க வேண்டி என்ற அந்த வரி முடிகிறது பாருங்க. அறிவிப்பது என்பது ஒரு செயலை குறிக்கிறது. ஆசாரியன் யார், அனாசாரியன் யார் என்பதை மாணாக்கனுக்கு அறிவிப்பதே, அதாவது கற்பிப்பதே இந்த பாடலின் நோக்கம் என்று உரை தெளிவாக கூறுகிறது. ஒருவருக்கு ஒன்றை அறிவிப்பது என்பது அறிவு சார்ந்த ஒரு செயல்தானே. மாணவனின் புரிதலை உயர்த்துவதற்கான ஒரு கருவியாகவே இந்த உரை செயல்படுகிறது. இது வெறுமனே கைகளை கட்டிக்கொண்டு எதுவும் செய்யாமல் இருக்கும் சரணாகதியை மட்டும் போதிக்கவில்லை. பகுத்தறிவை பயன்படுத்தி பகடி கூத்தாடிகளை தவிர்த்து கால தத்துவத்தின் வழியே உண்மை பொருளை நெருங்கும் ஒரு தெளிவான படிநிலையை இது தருகிறது. சிவம் என்று அறிவிக்க வேண்டி என்பதை நீங்கள் ஒரு அறிவுசார் கல்வி முறையாக பார்க்கிறீர்கள். அது ஒரு தகவல் பரிமாற்றம் போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அதே வரியின் முற்பகுதியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தர்போதம் கடந்த சிவம் என்று மிக வெளிப்படையாக உள்ளது. ஒருவருக்கு தகவலை கொடுப்பது வேறு, அந்த அறிவின் அதாவது தர்போதத்தின் எல்லையையே முற்றிலுமாக கடக்க செய்வது வேறு. ஆனா தர்போதத்தை கடப்பது என்பதும் அறிவின் ஒரு பயணம் தானே? இல்ல, நிச்சயமா இல்ல. அது அறிவின் பயணம் அல்ல, அது அறிவின் முடிவு. உண்மையான குருவை அறிவது என்பது மாணவன் எதையோ புதிதாக தன் மூளையில் ஏற்றிக்கொள்வது அல்ல. மாறாக அவனது சிந்தனை, தர்க்கம், மொழி ஆகியவற்றின் ஆணிவேரான சூக்குமை வாக்கு வரை அனைத்தையும் முற்றிலுமாக கரையச் செய்வதே ஆகும். அறிவு என்பது எதையாவது பற்றி கொள்ள நினைக்கும். ஆனால் இங்கு தேவையானது அனைத்தையும் கைவிடுவது. அறிவை கொண்டு அறிவை கடக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீக தேடலின் இறுதி எல்லை. ஆனால் அந்த எல்லையை நெருங்குவதற்கு மனிதனுக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது இல்லையா? அந்த வாகனமாதான் இந்த உலக அறிவு செயல்படுது. போலிகளை நிராகரிக்க உலக அறிவு ஒரு சிறந்த வாகனம். ஆனால் மெய்யை அறியும் எல்லையில் இந்த வாகனம் இயல்பாகவே பழுதாகி நின்று விடுகிறது. எப்படி பழுதாகுதுன்னு சொல்றீங்க? தியானிக்க எனின் மனமும் அவனை தீண்டாது என்ற வரி சாதாரணமானது அல்ல. தியானம் என்பது மனித மனதின் உச்சகட்ட ஒருமுகப்பாடு. அறிவாற்றலின் ஆகப்பெரிய கூர்மை அது. அந்த உச்சகட்ட நிலையில் கூட மனம் பரமகுருவை தொட முடியாது என்பது மனித அறிவாற்றலின் இயலாமையை மிக தெளிவாக பிரகடனப்படுத்தும் ஒரு வரி. ஒரு மாணவன் தன் மனதின் வாக்கின் எல்லைகளை முழுமையாக பகுத்தறிந்து இதுதான் எனது அறிவின் வரம்பு என்று தெரிந்து கொள்வது கூட இந்த பாடல் அவனுக்கு வழங்கும் ஒரு மாபெரும் புரிதல் தான். அறியாமையில் இருப்பவனுக்கும் தன் அறிவின் எல்லையை அறிந்தவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வரம்பை உணர்வது அறிவின் ஒரு பகுதிதான் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அது முதிர்ச்சியின் அடையாளம். ஆனா அந்த வரம்பை கடப்பது அறிவின் செயல் அல்ல, அது திருவாநோக்கத்தின் செயல். அங்கு நடப்பது அறிவு பரிமாற்றம் அல்ல, முழுமையான திருவருள் வெளிப்பாடு. ஆசிரியர் மாணாக்கனை சுற்றற்றிருக்க வைத்தது அவனுடைய உலக அறிவால் அல்ல, பரமகுருவின் அருளே. ஒருவன் தன் அறிவின் எல்லையை உணர்ந்து திகைத்து நிற்கும் அந்த புள்ளியில்தான் குருவின் கிருபை அவனை கரம் பிடிக்கிறது. இதனால்தான் பரமகுருவை அறிவார்ந்த முறையில் தேர்ந்தெடுப்பது என்பது சாத்தியமற்றது என்கிறேன். குருவை நாம் கண்டடைவதில்லை, குரு நம்மை ஆட்கொள்கிறார். ஆக நாம் இதுவரைக்கும் பேசினதை ஒட்டுமொத்தமா ஒரு முறை தொகுத்து பார்ப்போம். இந்த பாடல் தேட உள்ள உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தெளிவான வழிகாட்டி. ஒரு உண்மையான ஞான ஆச்சாரியனுக்கு பகடி கூத்தாடும் போலி குருவுக்கும் உள்ள பெரிய வேறுபாட்டை உணர்ந்து சரியான வழியை தேர்ந்தெடுக்க உதவுற தெளிவான திசை காட்டியாகவே இது செயல்படுது. நிச்சயமா உண்மையான விஞ்ஞானம் ஒருபோதும் வியாபாரத்திலேயோ வெளி வேஷத்திலோ இல்ல அப்படிங்கறத ஆழமாக புரிஞ்சுக்கணும். போலிகள் உங்களை ஆடம்பர பேச்சால மயக்கலாம், ஆனா உண்மையான குரு காலத்தை போல சலனமற்றவர். அவர் நம்ம கிட்ட இருந்து எந்த லௌகீக பலனையும் எதிர்பார்க்க மாட்டார். தற்போதம்
சூக்குமை வாக்கு போன்ற மனித அறிவின் உச்சகட்ட வரம்புகளை இந்த உரை சுட்டிக்காட்டுகிறது. பரமகுருவை அடைதல் என்பது மனித பகுத்தறிவால் தேடலால் முழுமையாக சாத்தியப்படாத ஒன்று. மனம் செயலிழக்கும் புள்ளியில்தான் பரமகுருவின் கிருபா நோக்கம் செயல்படுது என்பதை நிறுவுகிறது. ஆரம்பமும் முடிவும் இல்லாத, எல்லைகளற்ற, எங்கும் நீக்கமர நிறைந்த இறையாகிய பரம்பொருளோடு ஒன்றிணைந்து அருளே வடிவாக இருக்கிற குருவை, பரமகுருவை பரவ வார்த்தையிலே தீண்டாமனம். அவர் நம்ம மனசுக்கும் வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்ட சிவநிலையில் இருப்பவர். இதை உணர்றதுதான் ஒரு மாணவன் தன்னோட தேடல்ல எடுத்து வைக்கிற முதல் படி. தொடக்கத்துல நாம பேசிய அந்த மருத்துவ எக்ஸ்ரே எந்திரம் நினைவிருக்கிறதா? எலும்பு முறிவை தெளிவாக காட்டும் அந்த எந்திரம் மனதின் ஆழமான ஆணி வேரான சூக்குமை வாக்கு என்ற இடத்திற்கு வரும்போது எப்படி தன் பொருளை இழக்கிறதோ அதே போலவே நம் அறிவின் அளவுகோல்களும் சில இடங்களில் மௌனமாகி விடுகின்றன. இறுதியாக இந்த உரையாடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனையை விட்டு சொல்ல விரும்புகிறோம். உண்மையான குருவானவர் எந்த வார்த்தைகளுக்கும் மனதோட எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் எந்த சலனமும் இல்லாதவர், அருளே வடிவானவர். அப்படி என்றால் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க, நாம வாழ்ற இந்த நவீன உலகம் எப்படி இருக்கு? எப்பவுமே தகவல்களையும் ஓயாத வார்த்தைகளாலையும் பல சத்தங்களாலையும் ஸ்கிரீன்களோட வெளிச்சத்தாலையும் நிரம்பி வழியுது இல்லையா? ஆமா, ரொம்ப இறைச்சலான உலகம் இது. இப்படிப்பட்ட ஒரு சத்தமான உலகத்துல வாழ்ற நாம அந்த சொல்லுக்கு அப்பாற்பட்ட உண்மையை உணரவும் உள்வாங்கவும் தேவையான அந்த ஆழ்ந்த மௌனத்தை நமக்குள்ள எப்படி உருவாக்க போறோம்? அந்த சலனமற்ற காலத்தை போல நாமும் ஒரு தினமாவது நிற்க முடியுமா? அப்படி நிற்க முடிஞ்சா நமக்குள்ள நிகழ போற அந்த பேரமைதி எப்படிப்பட்டதாக இருக்கும்? இத பற்றி சற்று சிந்திச்சு பாருங்க. அந்த அமைதியான மௌனத்தை நோக்கிய பயணமே உண்மையான விழிப்பிற்கான தொடக்கமாக அமையும். இந்த தத்துவ பயணம் உங்களுக்குள்ள ஒரு புதிய தேடலை உருவாக்கட்டும். உங்களுடைய தேடல் சிறக்கட்டும். மீண்டும் அடுத்த பாடல்ல சந்திப்போம். இவ்வளவு ஆழமான உயர்ந்த ஞானத்தை நமக்கு வழங்கி நம்மை நல்வழிப்படுத்திய அந்த மகான்களுக்கு நாம் கண்டிப்பா நன்றி கூறணும். திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வீக திருவடிகளே போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் தெய்வீக திருவடிகளே போற்றி. சீர்காழி கண்ணுடைய வள்ளல் தெய்வீக திருவடிகளே போற்றி. திருக்கோரூர் சிதம்பர சுவாமிகள் தெய்வீக திருவடிகளே போற்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தேவரே திருவருள் பெரும் கருணை வந்தனம்.